அண்ட் வெல்கம் டு மை சேனல் காவ்யா விலாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு கோயில் கூட விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். அக்கா அண்ட் தன்விக் ரெண்டு பேருமே இங்கே தான் இருக்காங்க. தன்விக்கு வந்து இது ஃபர்ஸ்ட்டு கோவில் கூட. நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணோம் என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முந்தின நாள் நைட்டே நாங்கள் என்னென்ன போடணுங்கிறத பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி துப்பட்டாக்கு வந்து ப்ளீட் எடுத்து நான் அயன் பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் கோவில் கொடைக்கும் போகிறதுக்கு ட்ரெஸ்ஸு அண்ட் ஈவினிங் வந்து அம்மா வந்து வேண்டியிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கும் வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டோம். ஸ்டே மார்னிங் சீக்கிரமாகவே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீ வந்து பார்க்கலாம். ஆஃப் கேமராவில் என்னோட ஸ்கின் கேர் ஃபுல்லுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷனில் உள்ள ஃபவுண்டேஷன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்டிக் ஃபவுண்டேஷன் அண்ட் நிறைய ஃபவுண்டேஷன் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் எனக்கு எதுவுமே வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனது கிடையாது. அண்ட் இது வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்சிங்காக இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கை வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லுமே நான் வந்து டாட்டாக வச்சு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து லிக்யூட் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்காது. இது வந்து சீக்கிரமாகவே வந்து பிளெண்ட் ஆயிரும். உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வச்சு கூட நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்பாஞ்சு தான் வந்து எடுத்து இன்றைக்கி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபேஸுக்கு அப்ளை பண்ண மாதிரியே வந்து நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லூஸ் பவுடர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுவும் என்னோட வந்து ஃபேவரட். இது வந்து ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு ஒயிட் பவுடர் தான். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பவுடரை வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து செட் பண்ணி ஆகணும். இந்த லூஸ் பவுடரை அப்ளை பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்பாஞ்ச் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ ஃபில்லிங் தான் இருக்கிறதுலே ரொம்பவே டாஸ்கானது. நம்ம அதை ப்ராப்பராக அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம மேக்கப் லுக் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஃபினிஷ் ஆகி காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து என்வேபேயோட அந்த ஐ ஷேடோ பேலட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி வியர் பண்ண போகிற மேக்ஸி வந்து க்ரீன் கலர் அண்ட் அதில் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து இன்றைக்கி ஐ ஷேடோ வந்து போட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஐ ஷேடோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கன்சீலர் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் இன்றைக்கி கோவிலுக்கு போகிறதுனால ரொம்பவே சட்டிலாக தான் நான் வந்து போட்டிருக்கேன். என்னோட ரெண்டு ஹைலைட்ஸ்லையுமே ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் வந்து ஃபுல்லுமே நான் வந்து அப்ளை பண்ணி அண்ட் ஈவனாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். கோல்டன் ஷிம்மர் எடுத்து லைட்டாக வந்து என்னோடய ஹைலைட்ஸில் ஃபுல்லுமே நான் வந்து இன்னர் கார்னர்ஸில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அது பார்க்கவே ரொம்பவே போல்டாக இருந்தது. நான் இன்றைக்கி வந்து ஐலைனர் போட போகிறது கிடையாது. டேரெக்டாக வந்து நான் மஸ்காரா தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த மஸ்காரா யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் ஐலேஷில் வந்து அப்ளை பண்ணும்போது அப்வர்ட்ஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே வால்யூமாக காட்டும் உங்களோட ஐலேஷை. இது வந்து ப்ளஷ் தான் வந்து போட போகிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ பிங்க் கலர் தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே சூப்பராக வந்து வந்துருந்துச்சு அவுட்புட். ஈவன் நீங்கள் ப்ளஷ்ஷுக்கு வந்து லிப்ஸ்டிக் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து என்ன லிப்ஸ்டிக் வந்து போட போகிறீங்களோ ஸோ அதே இதை வந்து நீங்கள் ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக், அதுக்கு வந்து மாமா எர்த்தோட த செரி ரெட் அப்படிங்கிற ஒரு ஷேடு வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஷேடு வந்து பேசிக்காக எனக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட். அண்ட் நீங்கள் வந்து போல்டு கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட என்னோடய மேக்கப் லுக் வந்து ஓவர் ஆகிட்டு. ஸோ அக்காவுமே ஒரு சைடு வந்து கிளம்பிட்டா. அண்ட் நைட்டு வந்து அப்பா வந்து எலுமிச்சம்பழம் மாலை வந்து கொறுத்து வச்சுட்டாங்க. அண்ட் அத்தாவுமே வந்து வந்திருந்தாங்க கோவில் கொடைக்கு. நீங்கள் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கும்போது தன்விக் வந்து சமத்து பிள்ளையாக வந்து தூங்கிட்டு இருந்தான். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கோவில் கொடையில் வந்து கண்டிப்பாக வந்து கொட்டு வந்து அடிப்பாங்க. இந்த சவுண்ட் எல்லாமே தன்விக்கு வந்து புதுசு. ஏன்னா இது வரைக்கும் அவன் வந்து கேட்டதில்லை. நாங்கள் கோவிலுக்கு எங்கேயுமே அவனை வந்து தூக்கிட்டு போனது கிடையாது. ஸோ இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் டைம் கோவிலுக்கு நாங்கள் வந்து கூப்பிட்டு போகிறோம். அதுவும் கோவில் கொடைக்கு. அத்தை, அத்தா, அதுக்கப்புறம் அக்கா, நான், அம்மா, அப்பா, தன்விக் எல்லாருமே வந்து மார்னிங் கோவில் கொடைக்கே சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ நான் போட்டிருக்க இந்த மேக்ஸி வந்து நித்யா புட்டிக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் அக்கா போட்டிருக்க சுடிதாருமே வந்து ஃபீடிங், அதுவுமே வந்து நித்யா புட்டிக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. அக்கா, அத்தா எல்லாரும் ஒரு கார்லேயும் நாங்கள் அம்மா எல்லாருமே வந்து ஒரு கார்லேயும் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும் போதுமே தன்விக்கை வந்து சீக்கிரமாக நாங்கள் வந்து கிளப்பி விட்டுட்டோம். அவன் அதுக்கப்புறம் வந்து நல்லாவே வந்து தூங்கிட்டான். அத்தாங்கிட்ட தான் வந்து இருந்தான். அண்ட் மாமாவுமே வந்து வந்திருந்தாங்க இந்த கோவில் கொடைக்கு. எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்து போயிருந்தோம். மார்னிங் நாங்கள் வந்து கோவிலுக்கு போகும்போது ஜண்டா மேளம் வந்து அடிக்கலை. அப்போ வந்து அலங்காரம் வந்து ஆகிட்டு இருந்தது. அண்ட் மதியம் கோவில் கொடைக்கு வந்து ஜண்டா மேளம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து தன்விக் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். இந்த சவுண்ட் அவனுக்கு வந்து கேட்டதில்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நான், அக்கா, அத்தா 3 பேருமே வந்து காரில் வந்து போய் உட்காந்து ஏசி போட்டு அவனை வந்து சமாதானப்படுத்திட்டு இருந்தோம். அம்மா, அப்பா எல்லாருமே வந்து கோவில் கொடையில் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழித்து சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் அம்மா வந்து வெளியே வந்திருந்தாங்க. தன்விக்
தன்விக் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்க்குறதுக்காக. பார்த்தா இவன் வந்து அழுதுட்டு இருந்ததை பார்த்துட்டு அம்மா வந்து தூக்கி வச்சு சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. நாங்கள் போன கோவில் வந்து பார்த்திங்கன்னா இசக்கியம்மன் கோவில். இது வந்து திருச்செந்தூரில் சுமதி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான் வந்து இருக்குது. இங்கே வந்து குறி சொல்லுவாங்க, அது வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அவங்கள்ட்ட போய் கேட்டாலுமே அவங்க வந்து கண்டிப்பாக வந்து வரன் தருவாங்க. அண்ட் கல்யாணம் ஆகலை தள்ளி போகுதுன்னு சொன்னாலுமே அவங்க வந்து கனி வந்து கொடுப்பாங்க. இங்கே சொன்னது எல்லாமே கரெக்டாக வந்து எங்களுக்கு நடந்திருக்கு. இந்த கோவிலுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து அக்கா சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்தே போயிட்டுருக்காங்க. பிகாஸ் அவங்க சொன்னது எல்லாமே இது வரைக்கும் கரெக்டாக வந்து எங்கள் லைஃப்பில் வந்து நடந்துகிட்டே இருக்குது. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா சாமி ஆடினதுக்கப்புறம் கொட்டுலாம் நிப்பாட்டினதுக்கப்புறம் நாங்கள் வந்து தன்விக்கை வந்து தூக்கிட்டு வந்து சாமிக்கிட்ட கொடுத்துருந்தோம். இசக்கியம்மனுக்கு வந்து குழந்தைன்னா ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி தன்விக்கை வந்து தூக்கி வச்சு சாமி ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு வந்து தன்விக் வந்து நல்லாவே தூங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து தூங்கிட்டோம். பிகாஸ் காலையில் எழுந்திரிச்சு கிளம்புனதுனால ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. அண்ட் உடம்பு வந்து ரொம்பவே டீஹைட்ரேட் ஆகிருந்துச்சு. ஏன்னா ப்ராப்பராக வந்து தண்ணி குடிக்கலை. அண்ட் இதுதான் வந்து மெயின் ரீசன். அதுக்கப்புறம் பால் வந்து வந்துருந்துச்சு, அதை எடுத்து பால் காய்ச்சிட்டு அண்ட் அம்மாவுக்கு அத்தைக்கு எல்லாமே டீ போட்டு வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் வந்து கழுவாமல் இருந்தது. ஸோ அதையுமே கழுவி வச்சுட்டு அண்ட் அகெயின் நம்ம வந்து கோவிலுக்கு தான் வந்து கிளம்ப போகிறோம். மார்னிங்கே வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து ஆகணும். அண்ட் மார்னிங் போட்ட மேக்கப் வந்து அப்படியே இருந்துச்சு. அண்ட் கோவில் போய்ட்டு வந்து நான் வந்து நல்லாவே தூங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் போட்ட டீயை வந்து நான் கொஞ்சம் குடிச்சிட்டு பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதுதான் வந்து அவுட்ஃபிட் ஃபுல் ஹேண்ட் வச்சு ஃபுல்லுமே வந்து கோல்டன் டிஷ்யூவில் வந்து நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம். இதுவுமே வந்து நித்யா புட்டிக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்படி தான் இருந்துச்சு ஃபைனல் அவுட்புட். சீக்கிரமாக வந்து கிளம்பிட்டேன். ஏன்னா கெட் ரெடி வித் மீ நான் வந்து எடுக்கிறதா இருந்துச்சு. ஸோ கிளம்பிட்டு வெளியே வந்து பார்த்தா அக்கா அத்தை எல்லாருமே வந்து சீக்கிரமாக வந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து கோவிலில் உள்ள ஒருத்தவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போகணும். வெளியே வந்துட்டு பார்த்தா யாரையுமே வந்து காணோம். யாருமே இன்னும் வெளியவே வரலை. ஸோ அத்தை மாமா எல்லாருமே வந்து தன்விக்கை வச்சு தன்விக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து சாமி கும்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி அக்காட்ட சொன்னாங்க. அதனால் வந்து அக்கா சாமி கும்பிட்றதுக்காக வந்திருந்தா. அண்ட் அப்பா வந்து அப்போ தான் கிச்சன்லேருந்து தண்ணி குடிச்சிட்டு என்னமோ வந்திருந்தாங்க. அவங்களையுமே வந்து கவர் பண்ணியிருந்தேன். தன்விக்கு வந்து இப்போது நாங்கள் பேசுகிறது எல்லாமே வந்து நல்லாவே புரியுது. அதுக்கு தகுந்த மாதிரி அவன் வந்து நல்லாவே சிரிப்பான். ஸோ அந்த மாதிரி அத்தை மாமா எல்லாருமே வந்து தன்விக் கிட்ட வந்து பேசி விளையாண்டுட்டு வந்து இருந்தாங்க. அவனுமே வந்து ரொம்பவே சிரிச்சுட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ அவன் ஜாலியாக இருந்தாலுமே கோவிலுக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஜண்டாமலம் அடிக்க தான் செய்வாங்க. இவன் கண்டிப்பாக வந்து பயப்பட தான் போகிறான். இந்த வாட்டி அக்காவும் அத்தானும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து நேமிசம் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அம்மா வந்து இந்த வேண்டுதல் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது சீலப்பிள்ளை வந்து எடுத்து வைக்கன்னு சொல்லிட்டு அக்கா வந்து தான் அதை வந்து தூக்கிட்டு போய் சாமி கோவிலில் வந்து கொடுக்கணும். ரொம்ப நேரமாக நாங்கள் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தோம். அப்போ வந்து தன்விக் அப்பாக்கிட்டே வந்து நல்லா தூங்கிட்டான். பார்த்தா திடீர்னு வந்து வெடி போட்டுட்டாங்க. பயந்துட்டான். அதுக்கப்புறம் அப்பா வந்து தன்விக்கை தூக்கிட்டு வந்து காருக்கிட்ட வந்து போயிட்டாங்க. நானும் மாமாவும் மட்டும் நின்று அக்கா வர்றதை வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். காரில் வந்து நான் அத்தை மாமா அப்பா நாங்கள் எல்லாருமே வந்து தன்விக்கை வந்து தூக்கிட்டு காரில் தான் வந்து போக போகிறோம். அம்மா அக்கா தான் இவங்க எல்லாருமே வந்து நடந்து கோவிலுக்கு வந்து வருவாங்க. ஊர்வலம் எடுத்து தான் வந்து வருவாங்க. ஸோ அதுக்காக அவங்க எல்லாருமே நடந்து தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஊர்வலம் கொஞ்சம் நகண்டு தெரு சுற்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து காரில் வந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக அவங்க பின்னாடியே நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். பிகாஸ் அக்கா வந்து தம்பிக்கு வந்து ஆல்ரெடி ஃபீட் பண்ணிட்டு தான் எங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு போனால் இன்கேஸ் அவன் வந்து ரொம்ப அழுதான்னா கண்டிப்பாக வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காண்டியே நாங்கள் அவங்களுக்கு பின்னாடி தான் வந்து நாங்கள் வந்துட்டு இருந்தோம். கோவில்கிட்ட வந்ததுமே நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு போய் நின்றுட்டு இருந்தோம். காருக்குள்ளேயே அவனை வச்சுருந்தனால அவனுக்கு வந்து சவுண்டு கேட்கல. ரொம்பவே அமைதியாக வந்து இருந்தான். நாங்கள் வந்து கொட்டிக்கிட்டே நான் வந்து அவனை எடுத்துகிட்டு போகலை. அதுக்கப்புறம் தொட்டில் வந்து ஆல்ரெடி கெட்ட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து அக்கா கெட்டிகிட்டு இருந்தா. அண்ட் கோவிலுக்குள்ளே கூட்டு வந்ததுக்கப்புறம் கூட்டத்தை பார்த்து அவன் கொஞ்சம் அழுதான். அதுக்கப்புறம் வெளியே தூக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டோம். இப்போ தான் தெரிஞ்சிச்சு குட்டி பிள்ளையில வச்சுட்டு கோவிலுக்கு இல்லைனா ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு நைட்டே வந்து அத்தை மாமா வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இதோட இந்த விலாகை வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே டயர்டாகி நாங்களுமே வந்து தூங்கிட்டோம். டாட்டா பாய்.